பெரிய கூட்டணி உருவாயிருச்சு, இந்திய கூட்டணி உருவாயிருச்சு, நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, திமுக பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு. ஒரு கூட்டணியுடைய வலிமை எங்க தெரியுமா இருக்கு? நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கும் வலிமை? ஒரு தலைவர், ஒரு தலைவருடைய முகம், ஒரு தலைவருடைய ஆளுமை, ஒரு தலைவருடைய எதிர்காலம். தமிழக அரசியல் ஒரு தலைவரை நோக்கிதான் சென்றுட்டு இருக்கு. ஒரு தலைவரும் தலைவருடைய கொள்கைகளும். இன்னைக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறமும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமும் ஆளுமையே இல்லாத ஒரு தமிழகமா இன்னைக்கு இருந்துட்டு. அந்த நேரத்துலதான் நம்மளுடைய தலைவருடைய மக்களுடைய ஆதரவு ரெண்டு கட்சிகளையும் பயம் காமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய அளவுல ரீச் பண்ணிருக்கோம். தமிழகத்துல கூட்டணியோடைய நம்பர்ஸ் இதெல்லாம் தூக்கி எறிந்து உடைத்து 2026 ஒரு புதிய அரசியல் 1977 அப்புறம் உருவாகும். ஒரு கூட்டணி தலைவர் மேலேயே நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த கூட்டணி சார்ந்த தலைவர்களால எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ரெண்டு கட்சியோடைய தலைமைகளும் மக்கள் கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 10 கூட்டணி 20 கூட்டணி 30 கூட்டணி போட்டா கூட அது வெறும் நம்பர்ஸ் தான். அதனால தோழர்களே,